கிட்டத்தட்ட 9 வருஷம் 110 120 காச நோயாளிகள் சளியில கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தார். பிறகு இந்த சண்டைக்கு பிறகு நான் அதே ரெண்டில் கூட 100 ரூபாய்க்கு குறைச்சி கொண்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து பவனியா மண்ணை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை பவனியாலேருந்து முஸ்லீங்க வந்து படி இதில் வந்து இங்கே மறந்துருக்கேன் சளிக்கு. அப்போ நான் அங்கே மறந்துருக்கலாம் தானே இங்கே வாரங்கள்னு நான் சொல்லல. அது ஒரு நம்பிக்கை. கஷ்டமாக கூட இங்கே வந்து நீங்கள் இதில் வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ மண்ணை பவனியா கிளிநொச்சி எல்லா ஆக்களும் இங்கே வர்றது. அது எங்களை தமிழ் ஆட்களுக்கு இங்கேயே சொந்தக்காரர் வச்சு கால் பண்ணுறேன். இங்கேயே வந்து இருந்து சளி இது பண்ணா இங்கே வந்து முன்னெடுத்து அப்படி எடுக்க அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் போடுவேன். அப்போ இப்போ எங்களுக்கு பழைய மாதிரி 120 ஒரே மட்டத்தில் இருக்கு காசு. அது பரவாயில்ல. எப்படியோ நாங்கள்லாம் எல்லாரையும் வருஷத்துக்கு இந்த வருஷம் 100 கேஸ் வந்துச்சு. அதான் இந்த 4 மாதம் இந்த வருஷம் 300 கேஸ் 300 கேஸ் வந்தால் அது ஒரு கட்டுப்பாடு தான். அதில் புதிதாக வந்து மருந்துக்கு எதிர்ப்பு தன்மை உள்ள கிருமியா அப்படியான பிரச்சனையான கேஸ்கள் வந்தால் பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது அன்னைக்கு அந்த புருஷன் நாட்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துருக்குறோம். 3 பேர் சிறைச்சாலையில் வந்து காசுமையாலையில் நாங்கள் காணப்பட்டிருந்தாங்க. யாழ்ப்பாண சிறைச்சாலை அது இந்த வருஷம் இலங்கை முழுக்க உள்ள சிறைச்சாலையிலையும் காசு நோய்க்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் காசு நோய்க்குரிய அங்கே போய் பரிசோதித்து இருமல் உள்ள ஆக்களில் சளியை பரிசோதிக்கிறோம். அதில் இப்போ அதில் வந்து 2 பேர் வந்து தென்பாதியில் உள்ள சிறை கைதிகளை பண்ணி இங்கே வேலைக்கு வச்சிருக்கிறது. ஏன்னா யாழ்ப்பாணம் சிறை கைதிகள் வந்து ரிமாண்ட் இருந்தாங்க. அதில் 2 விளக்க மறியனுடைய அனுப்பின. அப்போ இங்கே வேலை செய்கிறக்கான கொண்டு வரைக்கும் அப்படியே நாட்களில் காசு நோய் காணப்பட்டது. ஆனால் அன்றைக்கு அப்படி நாங்கள் சொல்றதுக்கு இல்லை. நான் சொன்னேன் ஏழுமான கவிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சிறைச்சாலை நிர்வாகத்தில் நாங்கள் தலையிடையிலாது சிறைச்சாலை அது அங்கே வந்து இலங்கையில் வந்து இதை விட மிக மோசமானது அங்கே தென்பகுதி சிறைச்சாலையில் காசு இருக்கு. எந்த பீரியட் நீங்கள் சிறைச்சாலை டெஸ்ட் பண்ணாங்க? ஒவ்வொரு மாதம் போகிறேன். ஒவ்வொரு மாதம் போகிறேன். எந்த மாதம் 3 பேர் என்ன பண்ணுறது? இந்த கடந்த 2 மாதத்துல 3 பேர் முந்த நாள் ஒரு ஆள் இப்போ சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வு வந்து கைதிகளுக்கு இதுமேல் இருந்தால் இங்கே கொண்டு வருவினோம். அப்படியே நம்ம போன இல்லாமல் கொண்டு ஒரு கைதி வந்து இந்த ஹீரோயின் பாவிச்சார். அவர் இருமை பின்னால் கட்டி கொண்டு வந்து எனக்கு முன்னெல்லாம் இருமி கொண்டு வந்த களியை வச்சா காசனம் அவையில் வர காசனை கொஞ்சம் ஆபத்தான. ஏன்னா அவையில் புது பாவிக்கிற ஆட்களுக்குள்ள வந்து அது நோய் வந்து பரவி காணப்படும். இது வந்து யாழ்ப்பாணத்துக்குரிய ஒரு புதிய பரிமாணம். ஒரு ஆட்கள் வந்து இப்போ மீடியாக்கள் வந்து பயிடுது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதே நீங்கள் மீடியாக்களை போடைக்க எனக்கும் பிரச்சனை வேறு. ஸ்போர்ட்ஸ் எனக்கு சொல்லக்கூடாது. ஆனால் சம்பந்தத்துக்கு ஒரு விழிப்பு கொடுக்குவோம். அச்சம் இல்லாமல் இப்படியான சாவிக்கிற ஆட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. இது ஒரு புதிய பிரச்சனை. அதில் நாங்கள் விழிப்பாக இருப்போம். அதே போல் தடுப்பில் இருந்து வந்த ஆட்கள்லையும் நுரையீரலாம் அரிக்கப்பட்டுருவோம். 3 வருஷம் தடுப்பில் இருந்துட்டு வராங்க. அந்த தடுப்பு முகாமில் இருந்துட்டு வராக்கள் வந்து முந்த நாள்லாம் வந்தது. அவையிலாம் சளி பரிசோதனை செய்கிறான். அப்படியே நாங்கள் வந்து இப்போ வர இந்த பொது இடங்களுக்கு வர விரும்புறது இல்லை. தடுப்புல இப்படியான டெஸ்ட் பண்ணுறீங்க. சிறைச்சாலையில் வந்து இப்போ கூட சிறைச்சாலையில் இருக்கு வந்து அங்கே காற்றோட்டம் குறைவு. அப்போ அங்கே அந்த குடுக்காரர்கள் போயிட்டு அவங்களுக்கு கசவர்த்தம் இருக்கு, மருந்து எடுக்க மாட்டாங்க. ஒருக்கா வந்து மருந்து எடுப்பாங்க. இப்போ வந்து வழக்கு முடிஞ்சு போனோன்னா வெளியில் போய் குழு அடிப்பாங்க, மருந்தை விட்டுடுவாங்க. அப்புறம் திருப்பி வருவாங்க. அவங்களால அந்த சிறைச்சாலையில் வந்து கூடுதலாக காசநோய் பரவாயில்ல. அப்போ எங்களோட பிள்ளைகளும் தடுப்புலான இருக்கு கணக்க அவைகளுக்கும் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி பாராக்கல்ல நாங்கள் உங்களுக்கு பரிசோதனையும் செய்து பார்க்குறோம். நாங்கள் அந்த விழிப்பு வந்து தேவை. அப்போ எங்களோட இளஞ்சந்ததிக்கு வந்து 2 விதமான தோற்றத்தில் காசநோய் பரவாயில்ல. பிரித்து வைக்கணும், செல்லில் வைக்கணும். அப்படி அவங்க வைக்க மாட்டாங்க. செல்லில் வைக்கிறத விட அவங்களுக்கு நீதிய நேரத்தை கொடுத்து வெளியில் விடுவோம். சும்மா பிடிச்சி வச்சிருக்கேன் எல்லாரையும் ஒரு பொது மன்னிப்பாதல் கொடுப்போம். அதெல்லாம் நாங்கள் கேட்போம். யாருக்கு இருக்கலாம், மத தலைவர்கள் இருக்கலாம், வைத்தியர்கள் இருக்கலாம்.
நாங்கள் இயக்கத்தோடு தொடர்பு இல்லாதால் வேறு சார் நீங்கள் இப்போ சிறைச்சாலையில் தடுத்து வச்சுக்கப்படுற ஆட்களுக்கு சில பேருக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. மற்ற கைதியில் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை சம்பந்தமாக நீங்கள் இது சிறைச்சாலை அதிகரிக்கிறாது இது இலங்கை தேசிய காசநோய் தடுப்பு திட்டத்தாலேயே மேற்கொள்ளப்படுது. வெளிக்கடை சிறைச்சாலையில் சளிப்பதியால் வைத்தியர்கள் இருக்கு, எக்ஸ்ரே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது எல்லா சிறைச்சாலையிலையும் இல்லை. இப்போ புதுசாக எல்லா இடம் யாழ்ப்பாணத்தை நாங்கள் போய் பார்க்குறோம். இந்த மாதத்துக்கு பாடசாலை மாணவர்கள் அப்படி இல்லை. இந்த வருஷம் சார் எவ்வளோ பேசணும் உங்கள்கிட்ட வந்துருக்கு சொன்னோம்ல மொத்த நோயாளிகள் பார்த்துட்டே இப்போ வந்து 4 டாக்டர் இங்கே வேலை செய்கிறாங்க. 4 பேர் வேலை செய்கிறாங்க. நல்ல சேவை. இந்த வருஷம் எத்தனை ஓபிஜி வந்திருக்கு பேசணும் மொத்த பேசணும். இது வந்து செஸ் கிளினிக் மாத்திரமே இல்லை, அயல் கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் மாறுது. சுவாச நோய் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சுவாச நோய் முழுக்க வருவினம். காச நோய் மாத்திரமில்லை, சுவாசம் தொடர்பான நோய். வந்து எடுக்கணும் யோசிச்சிங்க டிபி ஏண்டா உங்களுக்கு நாங்கள் கூடுதலாக இந்த மெடிக்கல் சம்மந்தமான வேலை செய்யணும். டெய்லி மிரரா நீங்கள்? டெய்லி அப்படியான இதில் மருத்துவம் சம்மந்தமான வேலை செய்ய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஆர்டிஎச்சில் நாளைக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குங்க. எங்களை வைத்தியசாலை இன்னும் திறக்கல. மைலேஜ் 1990ஆம் ஆண்டு இடம்பெயரோட மூடப்பட்டது. அங்கே வந்து 50 ஸ்டாஃப் இருந்தது. முந்தி அந்த காடர் இருக்கு, அந்த வெற்றிடம் வந்து இருக்கு. அந்த வைத்தியசாலை திரும்ப அங்கோட போட்டால் தான் அவளை வெற்றிடத்தோட ஒரு சுவாச மாறுநோய்க்குரிய ஒரு வைத்தியசாலையை உருவாக்கலாம். இதை வந்து வசதி இருக்கும், காணி வசதியும் பெரிய வைத்தியசாலை. நானே போய் பார்க்க இல்லாத. எத்தனாம் ஆண்டு சார் அது மூடப்பட்டது? 90ஆம் ஆண்டு. 50 பேர் இருந்தாரியா? 50 இந்த 4 மாசமும் 3626 பேஷண்ட் ஓபிக்கு போன வருஷம் மாத்திரம் டோட்டல் மைலேஜ் வைத்தியசாலை எடுக்கிறதுக்கு சுகாதார அமைச்சர் செயலாளருக்கு கடிதம் கொடுத்தாங்க. 4922 பேஷண்ட் ஃபர்ஸ்ட் விசிட் செகண்ட் விசிட் ஜனவரி 1 5000 சொல்லலாம். 5000 மைலேஜ் வைத்தியசாலைக்கு சரியான மனிதான அடிப்படையில் கேட்டது. அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் போட்டு அதுக்கு அவையில் வந்து உண்மையில வந்து அதற்கு எடுத்து தந்த அரசியல்வாதிகள் கூட இதை பற்றி கதைக்கிறது இல்லை. சார் உங்களோட வந்து ஆர்டிஎச்சுக்குள்ள வருமா? ஆர்டிஎச் அப்போ நாளைக்கு நாங்கள் மீட்டிங்கில் கதைக்கிறோம். ஆர்டிஎச்சுக்கு வந்தாலும் அந்த மயிலட்டி வைத்தியசாலைன்றது இலங்கை லைன் மினிஸ்ட்ரிக்கெலாம் வேறு, ஆர்டிஎச்சுக்கெலாம் வேறு. அப்போ அவன் எஸ்கே ஆளுநர்களையும் வேறு. யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலை மாதிரி தான் அதை நிறுவாங்க. அப்போ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள வேறு மத்திய அரசாங்கத்துக்குலாம் வேறு. அதான் 89ஆம் ஆண்டு மாகாண சபை சட்டம் வந்த பிறகு 87ஆம் ஆண்டு இதை பற்றிய மாகாண சபைக்குள்ள இது வரையில. மற்ற மாகாண சபைக்குள்ள இது வராத வழியாலும் 89ஆம் ஆண்டு பிறகு வந்து இந்த நாட்டு பிரச்சனையாலேயும் மத்திய அரசாங்கம் வந்து இதில் வந்து அக்கறை எடுக்கல. இதால் எங்களுக்கு சேவை வந்து பாதிக்கப்பட்டது. அதாவது ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளதான் இப்போ இருக்கு. அதாவது அது அடுத்தது ரெண்டாவது வந்து அது ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கு. அந்த வைத்தியசாலை இருந்த இடத்துல அதை சுற்றி மக்கள் குடியிருப்புகளையும் இருந்தது. இந்த வைத்தியசாலை போனால் தான் அந்த இடத்துல உள்ள மக்களும்
மூலக்கூடிய ஒரு சாதாரண சூழ்நிலை உருவாகும். வரையும் எங்களோட வைத்தியசாலையை நம்பித்தான் அது கடற்தொழில் துறைமுகம் எல்லாம் இருக்கு. மீன் பிடிக்கிறது மிக பலமான பிரதேசம். அது யுத்தம் முடிஞ்சு 3 வருடம் ஆகியும் நாங்கள் அதில் கரசனை எடுக்காட்டிக்கு இப்போ நான் ஜாழ்மானோட காசனை கட்டுப்பாட்டாக இருக்கிறதுக்கு எனக்கும் ஒரு சிறு பொறுப்பு இருக்குது. அதை பற்றி சொல்றதுக்கு. ஆனால் அதை பேசுறதுக்கு ஆக்கள் இல்லை. என்ன வந்து சில வேளை இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குதானே. இல்லை புதிய சேர்த்துட்டதுக்குள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு விடுதியை அமைச்சு அதில் வச்சு பராமரிக்கிறன்னு இருக்கு. அது பராமரிக்கிறனாலும் உதாரணத்துக்கு ஹீரோயின் அடிக்கிறாலும் ஒரு ஆள் வாரேன் அவரை யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் வச்சு பராமரிக்கிறார். அவன் ஓடிடுவான். மற்றது அவங்க லாக்அப் நல்ல ஒரு தனி இடம் பொது ஆஸ்பத்திரியில் 10 கட்டில ஒரு கட்டில கொடுக்கல. அது நாங்கள் இனி இந்த பிரச்சனையும் கூடும். நாங்கள் எதிர்பாராத வகையில் வந்து இப்போ நோயல் வரைக்க எங்கிட்ட ஒரு வசதி இருக்கணும். இல்லை இதுக்குன்ற ஒரு வசதி இருந்தால் தான் நாங்கள் செய்யப்படல. ஒரு போதனா வைத்தியசாலையில் செய்தாலும் வேறு நர்ஸுன்னா விட்டுட்டு போயிடணும். எல்லாம் இதுக்குன்ற ஒரு நர்சிங் ஸ்டாஃப் இதுக்குன்ற ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட பயிற்சிக்கப்பட்ட ஆட்கள் இருந்தால் தான் நடத்தலாம். இப்போ வந்து நாங்கள் கோப்பா வைத்தியசாலையில் வச்சிருக்கலாம். நான் கோப்பா வைத்தியசாலையில் உள்ள ஊழியர்களை என்னால் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா வேலைக்கு சம்பளம் கொடுக்குறது அங்கத்தை டிஎம்ஓ ஆஸ்டல் ஒவ்வொரு டைம் அங்கத்தை நாங்கள் சொல்கிற வேலையில் அது செஞ்சுருவோம். எல்லாத்துக்கும் அதுக்கென்ற இது மற்றது இது இருந்தது இலங்கையில் இருந்தது. இப்போ இருந்ததை மீளா கொண்டாடுறது சுகமான வேலை. அதை நாங்கள் என்ன முறையில் கொண்டு வரலாம் என்ன இதுன்றது. ஏன்னா அது அமைச்சர்களோட காத்திருக்கணும். அமைச்சர் இல்லை முதல் கடிதம் அமைச்சருக்கு எல்லாம் அப்படியே கொடுத்துட்டாங்க. அவங்களும் விளாங்கா சிங்களாங்களும் விளாங்கா. எங்கள் ஒன்று விளங்கக்கூடியாண்ட அரசாங்க அதிகம் மற்ற டாக்டர் தேவாங்க மற்ற சுகாதார அமைச்சரை செய்யலாம். அவருக்கு புரியாது. அது அதோட நாங்கள் கொடுக்க அது தங்களுக்குள்ள இருக்கிறதா நினைச்சேன். நானும் அப்படி சொல்ல சிஸ்டம். நான் அந்த ஃபைலில் நானும் 99ஆம் ஆண்டுலேருந்து அந்த அதுக்குரிய ஓட்டு அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு அந்த தெரியும். அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் நினைச்சிட்டு வந்தேன். டிபியை வந்து வேறு நாடுகள்னா யுத்தம் வந்தால் எல்லாம் பிழைஞ்சி போய் எல்லாம் மருந்தெடுக்காமல் டிபியாலேயே கனவே சாதிக்கும். அப்படி பயப்படுற அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை. வண்டியில் கூட இல்லை. அப்படி விழிப்பை கொண்டாந்துருக்காங்க.